friends, welcome to Siva 360. ஸோ நம்ம இன்னைக்கு டேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் மாதிரி தான். இது கவர்மெண்ட்டில் கொடுத்தது தான். ஆனால் MPPT சார்ஜ் கண்ட்ரோலர். ஸோ அவுட்புட் நல்லா ஓல்டு இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்புட்லேயும் வேறு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டும். அதை நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 2 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் எடுத்து சோலார்லேருந்து உள்ளே இன்னும் கொடுத்துட்டு அவுட்டில் வந்து 2 மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், டிஜிட்டல் மீட்டர். இது வந்து மல்டிமீட்டரை வந்து நம்ம இன்னில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 0.7 தான். ஸோ எதனால் 0.7 எடுக்குது, கிட்டத்தட்ட மேலே வந்து 140 வாட்ஸ் பேனல்ஸ் வந்து வச்சுருக்கோம். நான் ஆர்ம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு நம்ம தேடி பார்த்தா வெயிலும் கம்மியாக தான் இருந்தது. ஸோ வெயில் கம்மியாக இருந்தால் கூட ஒருவேளை ஆர்ம்ஸ் கம்மியாக எடுக்குமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து இதில் பார்த்துடலாம். ஸோ அப்படியே தேடி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து போட்டு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா உள்ள செட்டம் கட்டி கொஞ்சம் வீணாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டான ஆர்ம்ஸில் கரெக்டான ரேஞ்சில் ஒயர் போட்டோம்னா கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் கொஞ்சம் கம்மியான போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒயர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் மேகமூட்டமாக தான் இருக்குது, கீழே உங்களுக்கு பேனல்ஸ் வந்து இருக்குது. ஸோ பேனல்ஸ் வந்து எந்த அளவு ஹீட் இருக்குது அப்படின்றது வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெருசாக ஹீட் இல்லை. ஏன்னா ஹீட்டு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஆர்ம்ஸ் வந்து அதிகமாக தான் கிடைக்கணும். ஸோ இந்த மழை ஆரம்பிக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தூத்த போட்டுகிட்டே இருக்குது. ஸோ சின்னதாக வந்து தூத்த போட்டுகிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் மழை டைம்லையும் நமக்கு வந்து பவர் கிடைக்குதான்றது கீழே ஆர்ம்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ அந்த ஒயரை கட் பண்ணி நான் வந்து கரெக்ட் பண்ணி திரும்ப வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு இடத்துல வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு திரும்ப கரெக்டான ஜாயினிங் போட்டு நீங்கள் சால்டரிங் பண்ணி அது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா வந்து மழை இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மழை ஃபுல்லாக வந்து பீக்கில் வர்றப்போ கூட உங்களுக்கு என்ன வோல்டேஜ் வந்து எடுக்குது அப்படின்றத காட்டுறேன். இதுக்கு வந்து தேவை வெளிச்சம் தான் தேவை, தவிர வெயில் தேவையில்லை. ஓகேங்களா, வெளிச்சம் தான் அதுக்கு முக்கியம். ஹீட் ஆகிடுச்சுன்னா பேனல் ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அதை ஆல்ரெடி போன வீடியோஸில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு கூலிங்கில் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் அதுக்கு வெளிச்சமும் தேவை. ஸோ இந்த அளவுக்கு வெளிச்சம் இருந்தாலே போதும், அதோட வோல்டேஜ் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா ஃபுல்லாக நல்லா பீக்கில் வந்து மழை வந்து கரெக்டாக வந்து மேலே வந்துடும். இப்போ நம்ம ஒயர் சீவி போட்டதில் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து 2 ஆர்ம்ஸ் ரேஞ்சு போயிட்டுருக்கு. இன்புட்டில் அவுட்புட்டில் 1.5 இந்த ரேஞ்சு, அந்த ரேஞ்சு தான் போட்டு 1.3 1.5. ஸோ அதோட வோல்டேஜ் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பெருக்கி பார்த்தீங்கன்னா என்ன வாட்ஸ் எடுக்குதுன்றது கேட்டிங்கன்னா மேலே வந்து 140 இருக்குது. கிட்டத்தட்ட அந்த பேனல்ஸ் போட்டு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா, பேனல்ஸோட லைஃபும் எந்த அளவுக்கு வருது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அது என்ன எப்படி செக் பண்ணி காட்டணும், எந்த வாட்ஸ் பேனல் எவ்வளோ லைஃப் வந்திருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் தான் ஒன்று போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம எவ்வளோ வந்து ஷார்ட்டேஜ் ஏற்படுது, நம்ம ஒரு சார்ஜ் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஷார்ட்டேஜ் வந்து நம்ம கரண்ட் வந்து யூஸ் பண்ணுதுன்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ வோல்டேஜ் இந்த சைடில் செக் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து இந்த சைடில் வந்து ஒரு மீட்டர் கனெக்ட் பண்ணலாம். அங்கே 2 மீட்டரும் வந்து சீரிஸில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 2 மீட்டரும் ஒன்றா சீரிஸ். ஏன்னா இது வந்து டிஜிட்டல் மீட்டர் புதுசாக வந்தது. ஸோ எப்படி வோல்டேஜும் ஆர்ம்ஸும் வந்து கரெக்டாக காட்டுமான்னு தெரியாதுன்றதுனால 2த்தையும் வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணி ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணதுக்காக தான் 2 சீரிஸில் ஒரே டைமில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் 2 மீட்டரையும். ஸோ அது நம்ம இப்போ மழை வந்து நல்லா பீக் ஆகிடுச்சு. ஆனால் வந்து வெயில் வந்து சைட்லேருந்து அடிக்குது. ஸோ சாயங்கால டைமில் பார்த்தீங்கன்னா வெயில் சைட்லேருந்து அடிக்கும், மேலே வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம கரெக்டான ஒரு சன்செட் வந்து இருக்குது. ஸோ கூலிங்கும் நல்லா ஆகுது, அதே நேரத்தில் நமக்கு வெயிலும் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் மேலே அவுட்புட் இல்லாமல் வந்து இப்போ அவுட்புட் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், ஃபேன் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் 2.7. ஸோ ரெண்டும் சேம், ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சேமாக இருக்குது. கொஞ்சம் தான் வந்து டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். ஸோ லாஸ் வந்து கொஞ்சம் தான் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வருது, ரொம்ப பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் வந்து வரல. ஸோ அந்த மீட்டரை தூக்கி நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா மீட்டரை இன்புட்டும் இன்னொரு சைடில் அவுட்புட்டும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 2 மீட்டரு 2 சைட்லேயும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4.7 ஆர்ம்ஸ் வந்து உள்ளே வந்து இன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட், அதில் வந்து 13. ஸோ வந்து 4.7 அது 4.3. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. இதோட ஒர்க்கிங்க்கு வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த சார்ஜ் கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் வந்து இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். இதுலேயே அதே மாதிரி தான் கொடுத்து நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணி என்ன வோல்டேஜ் வந்து உள்ளே என்ன ஆகுது அவுட் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான். இந்த மாதிரி சார்ஜ் கண்ட்ரோலர்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட வோல்ட்டும் ஸோ பேனல்லேருந்து வரக்கூடிய வோல்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமாக தான் காட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும். என்ன காரணம், இதுதான் வந்து MPPT. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹை ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வோல்டேஜ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து MPPT சார்ஜ் கண்ட்ரோலர்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வோல்டேஜும் சரி ஆர்ம்ஸும் சரி ரெண்டுத்தையும் கால்குலேஷன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹையில் எடுக்க முடியுமோ அந்த அளவு ஹை ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பேட்டரி ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஐடியில் வந்து கொஞ்சம் ஆர்ம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து என்ன வோல்ட்டு என்ன ஆர்ம்ஸ் போயிட்டு இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவுட்புட்டில் வந்து 2.2.
ஸோ நான் வந்து பேட்டரியோட வோல்ட் வந்து 2 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. பேட்டரி வந்து 14 வோல்ட்டுன்னு காட்டுது இதில். ஸோ அவுட்புட் ஆர்ம்ஸ் வந்து 2.5 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபேன் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து சோலாரில் வந்து 15 வோல்ட்டு 15.5 ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5. ஸோ 4.5 ஆர்ம்ஸ் வந்து எடுக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் லோடு இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆர்ம்ஸ் வந்து எடுக்கிறதே வந்து ட்ராப் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு, பேட்டரி வந்து ஃபுல் ஆகிடுச்சு, அதனால உங்களுக்கு கட் ஆஃப் முடிஞ்சிருச்சு. நான் வந்து ஃபேனை வந்து லோடு வந்து கொடுத்து ஆன் பண்ணி பார்க்குறேன். இதுங்களா, இப்போ வந்து ஃபேனை வந்து ஆன் பண்ணுறேன். பேட்டரி ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு பாருங்க. ஃபேன் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சுன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆம்ப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏன்னா அவுட்புட்டில் வோல்டேஜ் எடுக்கிறோம் இல்லையா, மேக்ஸிமம் பாருங்கள் ஓரளவுக்கு சேமாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ 10% தான் வந்து உங்களுக்கு லாஸ் வந்து உங்களுக்கு காட்டுது. அதுக்கு பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வரல. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் கண்ட்ரோல் பிடபிள்யூ சார்ஜ் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை டிஃப்ரென்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. ஆனால் செக் பண்ண முடியாது, ஏன்னா அவுட்புட்டையும் இன்புட்டையும் வந்து ஒரே வோல்டேஜ் காட்டுறதுனால அது அந்தளவுக்கு செக் பண்ண முடியாது. பேனடோட வாட்ஸை வச்சு வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அதையும் நான் வந்து அடுத்த வீடியோஸில் செக் பண்ண முடியுதான்றது அதையும் நான் டேரெக்டாக வீடியோவே போட்டுறேன். அது செக் பண்ண முடிஞ்சாலும் சரி முடியாட்டாலும் சரி, நான் அடுத்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு வந்து அதையும் செக் பண்ணியே போட்டுறேன். இதோட ஆர்ம்ஸ் ரேட்டிங் வோல்டேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அதோட இது வந்து 19 வோல்ட் கிட்ட, கிட்டத்தட்ட 19-20 வோல்டேஜ் கிட்ட போகுது. ஆர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆம்ப்ஸ் இதில் வந்து போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். பேட்டரி வோல்ட் 13.5, அவுட் ஆம்பியர் வந்து 1.2. சோலார் பாருங்க 14 வோல்ட்டு. ஸோ ஆம்ப்ஸ் வந்து 4 ஆம்ப்ஸ். ஸோ 4 ஆம்ப்ஸ் வந்து சார்ஜிங் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு வோல்டேஜ் தான். எந்த ஒரு வெயிலுமே இல்லாமல் மழை டைம்லேயே வந்து இந்த ஆம்ப்ஸ் இந்த அளவு வந்து ஒரு ஆம்ப்ஸ் வந்து கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு தான் இதுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கிடையாது, வெளிச்சம் தான் தேவை. ஸோ அந்த ஃபோட்டோ லைட்டிங் மட்டும் தான் தேவை. அதுதான் இது வந்து அப்சர்வ் பண்ணி ஒர்க் பண்ணுது, சோனார் பண்ணல. அதனால மழை டைம்லையும் உங்களுக்கு ஒர்க் ஆகுமான்ற டவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியராக இருக்கும். மழை டைம்லையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் ஃபேனு இந்த மாதிரிலாம் வந்து மழை டைமில் அதிகமாக யூஸ் ஆகுது, லைட் இந்த மாதிரி தான் யூஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வரக்கூடிய கரண்ட்டை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நான் இதிலே வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தை என்னால் ரன் பண்ண முடியுது. ஒரு சிஸ்டம் தான் இப்போ நான் போட்டு ரன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு சிஸ்டம் போட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ சிஸ்டம் வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கார்லையோ இல்லை எங்கே வேணால் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு காரில் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு இடத்துல வச்சு ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்து இந்த பத்திரப்பதிவு அலுவலகம்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்து சிலவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்லாம் இருக்காது. நாங்கள் போய் டக்குன்னு ஒர்க் பண்ணணும், பிரிண்ட் எடுக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் இது மாதிரி வண்டியை மாதிரி செட் பண்ணிவிட்டு அதில் வந்து பிரிண்டரு கம்ப்யூட்டர் இதெல்லாம் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வண்டிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பேனல்ஸ் வச்சு ஈஸியாக செட் பண்ணி வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அழகாக வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒன்று செய்யலாம். ஸோ அதுக்கான டைம்ஸ் தான் தேவை. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.